நம்ம குருவே நம தந்தையே நம குணபாலன் ஐயாவுக்கும் ஒற்றை நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான முத்திரை பார்க்க போறோம். இந்த முத்திரையின் பேர் வந்து முதலை முத்திரையின் பேரு. இந்த முதலை முத்திரையை வந்து எப்படி செய்ய போறோம்னா, இடது கையுடைய சுண்டுவரல் கேப்ல நம்மளுடைய வலது கையுடைய கட்டவரில் வச்சு இந்த 4 விரலையும் பின்புறம் வைத்து செய்ய போற பயிற்சி இது எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் 4 விரலை இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த கைகளை விரிச்சு விரிச்சுக்கிட்டு கட்டவரில் கொண்டு வந்து வச்சுக்கணும். இதுக்கு மேல போகாது, இப்படிதான் வைக்க முடியும். வச்சுட்டு இந்த பின்னாடி வச்சுட்டு இந்த இடதுகை கட்டவரலையும் இடதுகை மோதிரவரலையும் தொட்டுக்கணும். தொட்டுக்கும் போது இந்த 2 வரல விரிஞ்சிருக்கும். இப்படி சேர்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் கட்டில் வைக்க முடியாது. ரைட்டை விரிஞ்சிருக்கும். இப்போ முதல்ல வாய் விரிச்சமா இருக்கும், இது முதல்ல வாய் சேர்த்தமா இருக்கும். இங்க வாய் வந்திருக்கிற மாதிரி சுண்டுவல் வந்திருக்கும். அதனால இதுக்கு பேர் வந்து முதலை முத்திரை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இப்படி வச்சுட்டு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா போயிருக்கும். வச்சு அமைதியாக நீங்க கண்களை மூடி உட்கார்ந்து வேண்டியதான். இப்படி சேர்த்துக்கலாம் வச்சுக்கலாம், வீட்டுல வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நெஞ்சு பகுதிக்கு நேரா நீங்க வச்சுட்டு உட்காந்தாலும் சரி, இல்ல தொப்புல நேரம் வச்சுட்டு உட்காந்தாலும் சரி, மடி மேல வச்சுட்டு உட்காந்தாலும் சரி. இப்படி உங்களுக்கு சௌரியத்தை நீங்க எப்படி உட்காரணுமோ அப்படி அமர்ந்து உட்காந்துக்கிறீங்க. அமர்ந்து உட்காந்துக்கிட்டு உங்களுடைய சுவாசத்தை மென்மையா நீங்க கவனிச்சுட்டே வரீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க சுவாசத்தை கொண்டிருக்கும் போது அந்த நாள்ல இந்த சுவாசம் எப்படி ஓடுதுன்னு நீங்க கவனிச்சுட்டு வரணும். இந்த முதலை முத்திரை செய்யறதுனால நம்மளுடைய மனம் வந்து ரொம்ப அமைதியில் இருக்கணும். மூளை திறன் வந்து அதிகமாகும். ஞாபக திறன் வந்து ரொம்ப அதிகமாகும். குழந்தைகள்லாம் இந்த முத்திரை செஞ்சாங்கன்னா படிப்புல வந்து திறம்பட படித்து நல்ல மார்க்குக்கான வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து கிடைக்கும். தினத்தோடு இந்த முத்திரை வந்து 5 நிமிடம் வரைக்கும் செய்யலாம். அதிகபட்சம் 5 நிமிஷம் செய்யலாம். அப்படி செய்யிட்டு வரலாம். இந்த முத்திரையை வந்து ஏன் அப்படி வேலை செய்யுதுன்னா, முதலையோடைய குணம் எப்படி இருக்குன்னா, முதல் வந்து எடுக்க வந்து பெருசா வந்து அழிக்காது. நிதானமா வந்து தன்னுடைய செயல்பாடு செய்யும். எந்த நேரத்துல வேகமா செயல்படுமோ அந்த நேரத்துல வேகமா செயல்படும். ஒரு இலையை பிடிக்க போகும்போது அது வர்ற சத்தமே தெரியாது, அவ்வளவு மென்மையா வரும். மென்மையா வந்து அதே நேரத்துல ஏதாவது இலையை ரொம்ப நெருங்கி பிடிக்க போகும்போது ரொம்ப ஃபோர்ஸா வரும். அப்படி ஃபோர்ஸா வந்தா கூட அது வரது வந்து அவசியம் தெரியாது. அந்த மாதிரி நம்மளுடைய செயல்திறன்பாடு வந்து இந்த முத்திரை பிடிக்கிறதுனால நமக்குள்ள அதிகப்படுத்தப்படும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடியதுதான் இந்த முதலை முத்திரைங்கிறது. அப்படி முதலை வந்து நீங்க முதல்ல பண்ணை போய் பார்த்தீங்கன்னா வாயை போட்டு அப்படியே உட்காந்துருக்கும். ஏதாவது பறவை வந்தா கூட வாய்க்குள்ள உட்காந்து குத்தி சாப்பிட்ற மாதிரி தெரியும். பார்க்கறது ஒரு பொம்மை இருக்கிற மாதிரி இருக்கும், சில மரக்கட்டை கிடைக்கிற மாதிரி இருக்கும். வாய்க்குள்ள ஓட்ட கூட தெரியாது. நல்ல கரெக்டான நேரத்துக்கு வரும்போது டப்புன்னு முதல்ல என்ன பண்ணிடும், அந்த பறவை முழுங்கிடும். அந்த மாதிரி இறையை வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப அமைதியாக உட்காந்து. அப்படி உங்களுக்கான இறை அப்படிங்கிற சக்தி நிலைப்பாடு அப்படிங்கிறத அடைகிறதுக்கு உங்கள் மூளைத்திறனை மேம்படுத்தக்கூடிய வேலையை இந்த முதலை முத்திரைகள் வந்து கொடுக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கைகளில் மூலம் வச்சுக்கிறது. இந்த மூலிகை முத்திரையில் இன்னொரு பலன் என்னன்னா, நம்ம சிறுநீரக செயல்பாட்டை வந்து சீராக்குறதுக்கு இந்த மூலிகை முத்திரை வந்து உபயோகப்படும். நம்மளுடைய உடம்புடைய சிறுநீரகத்துடைய செயல்பாட்டை வந்து அதிகப்படுத்தி அந்த சிறுநீரக தொற்றுக்கள் இருந்ததுன்னா அதை குறைப்பதற்கான வேலையும், சிறுநீரகத்துக்கு ஏதாவது அசௌகரியம் இருந்ததுன்னா சரி பண்ணுறதுக்கும், சிறுநீரக சரியாக முறையில் போகாமல் இருக்கவங்களுக்கு சரி பண்ணுறதுக்கும் அந்த மூலிகை முத்திரை வந்து உபயோகப்படும். இப்படி இந்த மூலிகை முத்திரையை நீங்க பிடிச்சிட்டு வரும்போது ரொம்ப நன்மை செய்யும். ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதவர்கள் ஒரு நாளைக்கு 5 நிமிடம் மட்டும் இந்த முத்திரையை செஞ்சால் போதும். சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா 10 நிமிஷத்துல 5 நிமிஷம் இந்த முத்திரையை கண்டிப்பா செய்யலாம். சிறுநீரகத்தினால உடம்புல நீர் கோத்து இருக்குது, ஒரு மாதிரி வெயிட் போட்ட மாதிரி இருக்கிறீங்கன்னா மறக்காம இந்த முத்திரையை நீங்க செய்து வாங்க. சிறுநீரகம் சரியா இருந்தாலே ஒரு மனுஷனுக்கு பயங்கர உணர்ச்சி இருக்காது, தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தன்மை வந்து வரும். எதை வந்து செய்யணும் எதை செய்யக்கூடாது நேர்மையான எண்ணங்கள் வந்து உள்ளத்துல வந்து உறவாக ஆரம்பிக்கும். அப்ப சிறுநீரக செயல்பாடு மாறி நடக்கும் போதுதான் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக ஏற்பட்டு தொடங்கும். அவங்களுக்கு உடம்புல ஸ்கின் பிரச்சனை எல்லாம் வரும், தோல் பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கும். அப்படி சிறுநீரகத்தோட தன்மையை தான் எல்லாத்தையும் செய்யக்கூடிய வேலையை செய்யுது. அதனால அதை சரி செய்யறதுக்கு மூலிகை முத்திரையை பிடிச்சி பயனடைன்னு கேட்டுக்கிறேன். எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டீங்க, மறுபடியும் பார்த்துக்கங்க. கட்டவரில் கொண்டு வந்து இதை சுண்டுவரலுக்குள்ள சொல்லிக்கிறீங்க. இது இடது கையோடைய மோதிரவர்களுக்கும் சுண்டுவரலுக்கும் கேப்ல வலது கை கட்டவரில் கொண்டு வந்து சொல்லி இந்த 4 விரலையும் இடதுடைய பின்பகுதியில் இப்படி வச்சுட்டு, அதன் பிறகு இந்த அதாவது இடதுடைய மோதிரவர்களையும் கட்டைவர்களையும் இப்படி தொட்டுக்கு போறீங்க. இப்படி தொட்டுட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான். இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து கண்களை மூடி அமர்ந்து வேண்டியதான் உங்க சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு. இது நீங்க உணவு அருந்தாமல் இருக்கும்போது செய்வது சிறப்பு. ரொம்ப மென்மையா செய்ய தொடங்கிய ரொம்ப போட்டு வேலை வீக்கெல்லாம் வச்சுக்கணும். வச்சீங்கனாலே அப்படி தானாவே அது வெளியே. முத்திரை என்பதே மிக மென்மையாக செய்யக்கூடியது. மென்மையாக செஞ்சு அளவு மனம் பெற்ற மாதிரி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. முத்திரை பயிற்சி அளித்த ஜெய் கணேஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு அளித்த அவர்களுக்கும் மிக்க நன்றி, வணக்கம். வாழ்க்கும் நன்றி. இந்த காலசேகரத்துல வந்து கை நிறுத்தத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம்
உங்களுக்கு தேக பயிற்சியில் கூடிய ஆராய்ச்சி மூலமாக பல நன்மை இருக்காங்க. இது எல்லாத்தையும் செஞ்சு அனைவரும் நலம் பெற்று வாங்க வேண்டும் கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.